அது சீதாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து தாந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் பெரிய வியாபாரியான சுப்பிரமணிய ஐயா இருந்தாரு. அவரு அந்தந்த காலத்துல என்னெல்லாம் கிடைக்குமோ அத வாங்கி வித்து வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் சுப்பிரமணிய பாக்கறதுக்காக ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து, ஐயா, இந்த வருஷம் வயல்ல விளைச்சல் நல்லாதான் வந்துச்சு. அதிலிருந்து எனக்கு தேவையான 10 மூட்டை நெல்லை நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஆனாலும் மிச்சம் 10 அப்படியே இருக்குங்கய்யா. அதான் உங்ககிட்ட விற்கலாம்னு வந்திருக்கேன். அப்படியா ராமையா, சந்தோஷம். இப்பவே உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட இருக்கிற நெல்லு எவ்வளவு இடம் இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கிறேன். ஐயா, இப்ப நெல்லுக்கு என்ன விலங்கையா விற்கிறாங்க? இங்க பாரு ராமையா, நெல்லுக்கு நிறைய தரம் இருக்கு. உன்னோட நெல்லை பார்த்து அது என்ன தரம்னு பார்த்துட்டு அப்புறமா விலைய சொல்றேன். சரிங்கய்யா, அப்படின்னா நீங்க இப்பவே வீட்டுக்கு வந்து நெல்லை பார்த்துட்டு அதுக்கான காசை கொடுங்கய்யா. எனக்கு நிறைய தேவை இங்க இருக்கு. சரி ராமையா, வா, எவ்வளவு இடம் இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ராமையாவோட வீட்டுக்கு போய் ராமையாவோட வீட்ல இருக்கிற நெல் மூட்டைய இடை போட்டு பார்த்து அத அவருக்கு குடனுக்கு கொண்டு போய் வச்சிட்டு ராமையாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி ராமையா அந்த ஊர்ல விவசாயிகளோட வயல்ல விளையிற விளைச்சல் எல்லாத்தையுமே வாங்கி அத வித்து அவரு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது அவரோட மனைவியான செல்வி ஒரு நாள் சுப்பிரமணி கிட்ட வந்து, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் நேத்து சந்தைக்கு போயிருந்தேன். அங்க வியாபாரிங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டங்க. இந்த வருஷம் கோதுமை அந்த அளவுக்கு விளையலையாமா. அதான் இந்த வருஷம் சந்தையில கோதுமையோட விலை அதிகமா இருக்கு. இந்த ஊர்ல பேசாம எல்லார்கிட்டயும் இருக்கிற கோதுமைய நீங்க வாங்கிக்கோங்க. செல்வி, இப்ப போய் நான் அவசரமா எல்லார்கிட்டயும் இருக்கிற கோதுமைய வாங்கினேன்னா ஊர் ஜனங்களுக்கு என் மேல சந்தேகம் வரும். அதனால எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை கொண்டு போய் விற்கலாம். இந்த ஊர் ஜனங்களுக்கு மட்டும் என் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே நேரா சந்தைக்கு போய் விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே விற்க பாப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்கிற கோதுமைய வாங்கி வித்தீங்கன்னா இந்த வருஷம் கோதுமை வித்ததுல நமக்கு கை நிறைய லாபம் கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி செல்வி சந்தோஷமா அங்கிருந்து உள்ள போனா. சுப்பிரமணிய எதுவுமே சொல்லல. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. சுப்பிரமணிய ஐயா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கோதுமைய கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அத அவரோட கோடன்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சந்தையில கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவரோட புத்திசாலித்தனத்தினால அந்த ஊஜனங்க கிட்ட கம்மி விலையில கோதுமைய வாங்கி அத சந்தைக்கு கொண்டு போய் அதிக விலையில வித்து லாபத்தை பார்த்தாரு. இப்படி அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாத்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு திருடன் புகுந்தான். அந்த திருடன் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் தேடினாலும் எதுவுமே கிடைக்கல. அப்ப அந்த திருடன் அவனோட மனசுக்குள்ள, ஐயோ, தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன். இந்த ஊர்ல யார் வீட்லயும் பணமே கிடையாது. பித்தளை பாத்திரம் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு போய் வித்தா பரபா கூட தேராதே. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ வேற ஊருக்கு போலாம்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சுப்பிரமணிய ஐயாவோட குடன் வழியில இருந்துச்சு. அத பார்த்த அந்த திருடன் மனசுக்குள்ள, அட, இந்த குடோன் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய வியாபாரியோட தான் இருக்கணும். இதுக்குள்ள நிறைய பொருளுங்க இருக்கும். உள்ள போய் தேடுனா விக்கிற மாதிரி நிச்சயம் எதனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் திருட்டுத்தனமா அந்த கொடுன்குள்ள போய் பார்த்தான். அப்படி பார்க்கும்போது அந்த கோடன்ல நிறைய கோதுமை மூட்டை இருக்கிறத அவன் கவனிச்சான். அத பார்த்த அந்த திருட அவன் மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு எனக்கு பெரிய பண்டிகை தான். ஏதாவது கிடைக்கும் விற்கலாம்னு பார்த்தா இங்க இவ்வளவு கோதுமை மூட்டைங்க இருக்கு. இதத்தான் உண்மையான அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சந்தையில கோதுமைக்கு என்ன வேலை இது? எல்லாத்தையும் கொண்டு போய் வித்தா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்ச அந்த திருட
அங்க இருக்கிற கோதுமை மூட்டையில ஒரே ஒரு கோதுமை மூட்டையை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம கோடனை விட்டு வெளியில வந்துட்டான். அடுத்த நாள் காலையில சுப்பிரமணிய ஐயா அவரோட குடவுனுக்கு வந்து பார்த்தாரு. நிறைய கோதுமை மூட்டை இருந்ததுல ஒத்த கோதுமை மூட்டை காணாம போனத பாவம் அவரால கண்டுபிடிக்கவும் முடியல. அடுத்த நாள் காலையில அந்த திருடன் அந்த கோதுமைய வைக்கிறதுக்கு அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது வழியில ராமையா அவனை பார்த்தான். என்னப்பா தம்பி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? எதுக்காக போய்கிட்டு இருக்க? ஐயா, நான் என் வயலிருந்து கோதுமையை பறித்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊரில் யாருன்னா கோதுமை வாங்குறாங்கன்னா சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட வித்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? யாரோ எதுக்கு? நானே இந்த மூட்டையை வாங்கிக்கிறேன், விடு. ஐயா, பட்டணத்துல இந்த கோதுமைக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க அந்த அளவுக்கு கொடுக்கலனாலும் ஏதோ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப கம்மியா கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, பட்டணத்துல கொடுக்கற வேலையே கொடுக்கறேன். அப்படி ராமையா சுப்பிரமணிய ஐயாவோட வீட்டுக்கு போய் படிய கொண்டு வந்து அந்த திருட கொண்டு வந்த கோதுமைய படியில அளந்து அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அத கொடுத்தான். அத வாங்கிக்கிட்டு அந்த திருடன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டான். ராமையா அந்த படிய திரும்ப கொடுக்கறதுக்காக போகும்போது கோதுமை அந்த படியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ராமையா படி எடுத்துட்டு போகும்போது சுப்பிரமணிய ஐயா அவனை பார்த்து இப்படி கேட்டாரு. என்ன ராமையா, வீட்டுக்கு வந்து இந்த படிய வாங்கிக்கிட்டு போனியாமா? இப்போ இதுல உனக்கு என்ன வேலை இருக்கு? அத கேட்டு ராமையா கொஞ்சம் உஷாராயிட்டான். அவன் கோதுமைய வாங்கினான்னு தெரிஞ்சா அப்புறம் சுப்பிரமணிய ஐயா பொறாமப்படுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பொய் சொல்லலான்னு நினைச்சான். ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் வீட்டில் கொஞ்சம் நெல் இருந்துச்சு. அதை என் பொண்ணுக்கு அளந்து கொடுக்கலாம்னு தான் வாங்கிக்கிட்டு போனேன். அப்ப சுப்பிரமணிய ஐயா மனசுக்குள்ள, எனக்கு தெரியும், எனக்கு போட்டியா நீயும் கோதுமை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? அத சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே போட்டியா கோதுமைய வாங்குவான்? நீ நெல்லதான் அளந்த அப்படின்னா எதுக்காக இந்த படியில கோதுமை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சுப்பிரமணிய ஐயா கிண்டலா கேட்டாரு. அத கேட்டு ராமையாவால அடுத்து பொய் சொல்ல முடியல. அதனால நடந்தத சொன்னான். அத கேட்டு சுப்பிரமணிய ஐயாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. யாருனே தெரியாத ஒரு ஆளு நம்ம ஊருக்குள்ள வந்து உனக்கு கோதுமையை வித்துட்டு போனானா? ஆனா அவ ஒரு மூட்டை கோதுமைக்கு என்ன பண்ணிருப்பான்? என்னதான் காடா இருந்தாலும் ஒரே அடியா ஒரு மூட்டை கோதுமை கிடைக்காது இல்லையா? அப்படின்னு சந்தேகமா கேட்டாரு. எனக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல யாருக்கிட்டையும் கோதுமை வாங்க முடியாது. ஒருத்தன் தானா வந்து கோதுமையை கொடுக்கறேன்னு சொன்னான். கோதுமையோட விலை அதிகம்னு எனக்கும் தெரியும். அதனால தானே ஒழிய உங்களுக்கு போட்டியா வரணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய ஐயாவும் வீட்டுக்கு போயிட்டாரு. நாட்களும் போச்சு. அடுத்த நாள் அந்த திருடன் மறுபடியும் சுப்பிரமணிய ஐயாவோட குடனுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு கோதுமை மூட்டைய திருடிக்கிட்டு வெளியில போற நேரத்துல சரியா அப்பதான் சுப்பிரமணிய ஐயா அங்க வந்தாரு. சுப்பிரமணிய ஐயாவோட பார்வையில அந்த திருடன் பட்டா. அப்ப சுப்பிரமணிய ஐயா அந்த திருடனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குடோனுக்குள்ள புகுந்து கோதுமை முட்டைய திருடிக்கிட்டு வந்திருப்ப? இப்பவே பஞ்சாயத்துல வச்சு உனக்கு சாட்டடி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு அந்த திருடனை புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த திருடன் சுப்பிரமணிய ஐயா கிட்ட இப்படி சொன்னான். அப்படின்னு அந்த திருட சுப்பிரமணிய ஐயா கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் சுப்பிரமணிய ஐயா ஒத்துக்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்தை கூட்டு, இவன் என்னோட கோடன்ல இருந்து கோதுமை மூட்டைய திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொன்னாரு. அந்த கூட்டத்துல ராமையாவும் இருந்தான். அப்ப ராமையா அந்த திருடனை பார்த்து, ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேலையே திருடுற வேலை தான். அதான் உங்க ஊர் பக்கம் வந்துட்டேன். இனிமே இந்த பக்கம் திரும்பி வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க ஐயா. டேய், நீ திருடனா? அன்னைக்கு நீதானு கோதுமைய முட்டைய கொண்டு வந்து என்கிட்ட வித்த நீ திருடன்னு எனக்கு தெரியாதே. எங்க ஊரு சுப்பிரமணிய ஐயா குடன்ல இருந்தா நீ கோதுமைய முட்டைய திருடுன அப்படின்னு கோவமா கேட்டா ராமையா. அத கேட்டு சுப்பிரமணிய ஐயா இப்படி சொன்னாரு. ஓஹோ, அப்ப அன்னைக்கு உன்கிட்ட கோதுமையை வித்ததும் இவன் தானா? அப்படின்னா
ஏற்கனவே என் குடவுனுக்குள்ள புகுந்து கோதுமை முட்டைய திருடி இருக்க. அதுல அதிக லாபம் வந்திருக்கும். அதான் மறுபடியும் கோதுமைய மூட்டைய திருடலான்னு வந்திருக்க. உனக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்க சாட்டை எடுத்து திருடனை அடிக்க பாக்கும்போது அந்த திருடன் சுப்பிரமணிய ஐயாவோட கால்ல விழுந்து இப்படி கெஞ்சி கேட்டான். ஐயா ஐயா, நான் பண்ணது தப்புதாங்க ஐயா, என்னை விட்டுடுங்க ஐயா. அப்படின்னு திருட கெஞ்சி கேக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சுப்பிரமணிய ஐயா கிட்ட பாவம் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அத கேட்டு சுப்பிரமணிய ஐயா ஜனங்க கிட்ட, நீங்க எல்லாரும் இவனை பார்த்து பாவப்படுறீங்க. இவனும் நான் உங்க ஊர்ல திருட மாட்டேன்னு சொல்றான். ஆனா இனிமே நான் திருட்டு தனத்தையே விட்டுடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. எப்ப அவன் அப்படி சொல்றானோ அது வரைக்கும் இவனை சாட்டையால அடிங்க. அத கேட்டு திருட சாட்ட அடி அதிகமா வாங்க வேண்டியது வந்துருமோ அப்படின்னு பயந்து இப்படி சொன்னான். ஐயா ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. ஏதோ கோதுமையோட விலை அதிகமாக இருக்குன்னு தான் நான் கோதுமை முட்டையை திருடிட்டேன். இனிமே திருட மாட்டேங்க, எங்கேயுமே திருட மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறேன், என்ன விட்டுடுங்க ஐயா. அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட கெஞ்சி கேட்டான் அந்த திருடன். அந்த திருடனை பார்த்து சுப்பிரமணிய ஐயா பரிதாபப்பட்டு, சரி, இனிமே எங்க ஊர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் நீ திருட மாட்டேங்கிற நம்பிக்கையில உன்னை விடுறேன். உனக்கு தண்டனை எதுவும் இல்ல. ஆனா நீ திருட மாட்ட அப்படிங்கறத நான் எப்படி நம்புறது? அதனால இனிமே நீ என் கூடவே வேலைய பாரு. என் வீட்டிலேயே உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன். என்னோட கண் பார்வையில தான் இருக்கணும். அத கேட்ட அந்த திருடனும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு வேலை கொடுத்ததுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருந்ததுக்கு அவரோட கால்ல விழுந்து நன்றிய தெரிவிச்சான். அந்த திருடனை மன்னிச்சு அவர்கிட்டயே வேலை போட்டு கொடுத்ததுனால பூஜனங்களும் அவரை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. அப்படி அன்னையில இருந்து கோதுமை மூட்டைய திருடிக்கிட்டு போக வந்த திருட இப்போ அந்த கோதுமை மூட்டைக்கு யார் சொந்தக்காரரோ அவர்கிட்டயே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்.